அனைத்துமே பிரிந்தாலும் என் ஆன்மா ஆண்டவரில் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் இதயம் உடலும் வாழும் இறைவனில் அக்களிக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரங்களே, தவக்காலத்தின் 3வது வாரத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய நிறைவான அழைப்பு, நாங்கள் ஒருவரும் மனம் மாற வேண்டும், ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்ற அந்த அழைப்பை அவர் இந்த நாட்களிலே தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த மனமாற்றத்துக்கான அழைப்பை நாங்கள் ஏற்று பயணிக்க தேவையான அருளை நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடி வேண்டிக் கொள்வோம். இன்றைய பலியிலே காலம் சென்ற பர்த்தலமேயு, பிலோமினா, லதா, சித்ரா, அந்தோணி பிள்ளை, நல்லம்மா, தம்பிராசா, ரோசம்மா, இன்னாசி தோமஸ் திரேசம்மா, பேதுரு, கலிஸ்டஸ் அன்னம்மா, கலிஸ்டஸ் சத்யசீலன் ரோஸ்மலர், ஞானசீலன் பாலதுரை, வின்சென்ட் டி பால் ஆண்டன் என்பவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்வோம். இந்த பலியை தகுதியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் குறை குற்றங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் முழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் வானத்து அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சீரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சீரிய மன்னனின் படைத்தலைவனாகிய நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சீரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரன், ஆனால் தொழுநோயாளி. சீரிய நாட்டின் ஒரு முறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலரை சேர்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தான்.
அவர் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் பொழுது இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறினாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சீரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகின்றேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகின்றேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டுமென்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சீரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்தச் சொல்கின்றானே. என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியாளரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலின் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் ஜோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவியழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பெர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலின் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நாம் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சொல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும் பொழுது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியாராவது வாக்கிற்கிணங்க ஜோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போர் மாறினது. பின்னர் அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. 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 கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பதைப் போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது.
என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுதும் நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. மொழியையும் உண்மையையும் அனுப்பியரிலும் அவை என்னை வழிநடத்தி திருமலைக்கும் உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் சொல்வேன், கடவுளே, என் கடவுளே, ஜாலிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, வசனங்கள் 24 தொடக்கம் 30 முடிய. இயேசு நஸ்ரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் 3வது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையிலே நாங்கள் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். அதிலே இயேசு சொல்லுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே மதிக்கப்படுவதில்லை. இயேசுவினுடைய 3 வருட பகிரங்க பணிவாழ்வு பயணத்திலே எத்தனையோ விதமான புறக்கணிப்புகளையும் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளையும் சந்தித்திருக்கின்றார்.
அதிலும் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த புறக்கணிப்பானது இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே தன்னுடைய சொந்த மக்களினாலே புறக்கணிக்கப்படுகின்றார். அன்பிக சகோதரங்களே, கிறிஸ்தவ வாழ்விலே புறக்கணிப்புகளும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் தவிர்க்க முடியாதவை. அவை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. இன்றைய இந்த நற்செய்தியிலே சொல்லப்படுவது போல 2 நபர்களை பற்றி இயேசு குறிப்பிடுகின்றார். ஒன்று எலியாவினுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த கைம்பெண், இரண்டாவதாக எலிசாவினுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த நாமான் என்கின்ற தொழுநோய் நீங்கிய நபர். இவர்கள் இருவருமே பிற இனத்தவர்கள். யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் விருத்த சேதனம் செய்வதன் வழியாக நாங்கள் தூய இனமாக்கப்படுகின்றோம், கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மை அவ்வாறாக இருக்கவில்லை. அவர்கள் விருத்த சேதனம் செய்தாலும் அவர்கள் எப்பொழுது அந்த யூத சட்டத்திட்டங்களை கடைபிடித்து ஒரு நேர்மையான ஒழுங்கான வாழ்க்கை வாழுகின்றார்களோ அப்பொழுதுதான் ஒரு உண்மை யூதனாக அவர்கள் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் விருத்த சேதனம் மட்டும் செய்தால் போதும், நாங்கள் யூதர்களாக மாறிவிடுவோம், கடவுள் எங்களோடு இருக்கின்றார், கடவுள் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், பிற இனத்தாருக்கு எவ்வாறு கடவுளுடைய அருள் வழங்கப்பட்டது என்று சொல்லி. அன்பிக சகோதரங்களே, பல தடவைகளிலே திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் நினைத்து கொள்ளலாம், நாங்கள் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், கடவுளை அப்பா தந்தை என அழைக்க பேறு பெற்ற மக்கள், கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாங்கள் கடவுளோடு இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் எங்களோடு இருக்கின்றாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக வாழ்வதென்பது நாங்கள் கிறிஸ்துவோடு வாழ்வதை குறித்து நிற்கின்றது. கிறிஸ்து எங்களுடைய வாழ்விலே வாழ்கின்றாரா? நாங்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக உண்மை கிறிஸ்தவத்தை வாழுகின்ற போது நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் கிறிஸ்துவோடு செயற்படுகின்றோமா, கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டிருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் பல தடவைகளிலே நாங்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டார், மாறாக நான் தான் என்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருப்பேன். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தை நாங்கள் பல தடவைகளிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே தான் இன்றைய நாள் இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது, கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையின் மையமாக எடுத்துக்கொள்வோம். அன்று இயேசுவினுடைய ஊரை சேர்ந்த நசரேத்து மக்கள் எவ்வாறு இயேசுவை புறக்கணித்தார்களோ, எவ்வாறு இயேசுவை எதிர்த்தார்களோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளிலே எங்களுடைய அயலவர்களை, எங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை நாங்கள் எதிர்க்கின்ற போது நாங்கள் கிறிஸ்துவையே எதிர்க்கின்றோம், நாங்கள் கிறிஸ்துவையே புறக்கணிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாருக்கு உதவி செய்ய மறுக்கின்றோமோ, நோயில் இருப்பவர்களை கவனிக்க மறுக்கின்றோமோ, அல்லது அநாதைகளை ஆதரவற்றவர்களை எல்லாம் நாங்கள் ஆதரிக்காமல் இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாங்களும் கிறிஸ்துவையே புறக்கணிக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த இறை வார்த்தையை தருகின்ற ஒளியிலே சிந்தித்த மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சமூகத்திலே வாழுகின்ற ஆதரவற்றவர்கள், அநாதைகள், உணவற்றவர்கள், உதவியற்றவர்களை இனங்கண்டு அவர்களிலே கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்தவத்தை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற இறை வரம் வேண்டுவோம். ஆமேன். தந்தே இறைவா
அதில் ஒரு நல் விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அதில் ஒரு உழப்பிணைப்பு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். அதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக நிறைவு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டும் இறுதிய பற்றுகளில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்னவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்
ஜஸ்டினான பிரகாசம் எல்லா திருநீர் ஆகிய நபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் விளைந்தும் இடம் அழைத்து கொண்ட இந்த பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களின் நினைவு கூந்தருளும். திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்தும் அது திருமகோழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்களிலே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. பெருங்கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசையை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இன்னும் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் மனதில் இருத்தியவர்களாக இன்னும் இந்த பரீட்சையை நல்ல முறையில் எங்களுடைய பிள்ளைகள் செய்து முடிக்க ஆண்டவர் எல்லா ஆசிரியர்களையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் நோவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை அருகில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நான் சொல்லும் சொல்லு முன் புகழ் பாட வேண்டும். நான் என்ன செய்தாலும் உனக்காக வேண்டும். என் வாழ்வின் பொருளெல்லாம் நீயாக வேண்டும். உலகெல்லாம் நான் கொண்டாலும் உன்னை இழந்திட்டால் எல்லாம் வீண். உலகெல்லாம் நான் கொண்டாலும் உன்னை இழந்திட்டால் எல்லாம் வீண். பொருளெல்லாம் நான் இழந்தாலும் என்னில் நீ வந்தால் போதுமே. பொருளெல்லாம் நான் இழந்தாலும் என்னில் நீ வந்தால் போதுமே. தேவானி வாய், தேவானி வாய், இனி வாழ்வில் நானல்ல நீ வாழவா. நான் எண்ணும் எண்ணங்கள் நீயாக வேண்டும். நான் சொல்லும் சொல்லு முன் புகழ் பாட வேண்டும். நான் என்ன செய்தாலும் உனக்காக வேண்டும். என் வாழ்வின் பொருளெல்லாம் நீயாக வேண்டும். இசையொன்று இசைக்கின்றேன். இறைவா என் குரல் தனிலே. இசையொன்று இசைக்கின்றேன். இறைவா என் குரல் தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசையொன்று இசைக்கின்றேன். இறைவா என் குரல் தனிலே. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. சமத்துவமும் வாழ்ந்திட, சமத்துவமில் வாழ்ந்திட உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது விருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது விளக்கையால் காக்கவும் தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நலங்களையும் நோக்கி செல்ல
அது உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யாகத்தின் மாதாவி, சிலுவை அடியிலே சிந்தையிலும் தழுதாயோ, திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை குருதி சிந்தி கடற்காடினை இன்று பருகிட கண்டதினா. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.